தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்ணு கலங்குதா இல்லை மனசு கலங்குதான்னு கூட சொல்ல முடியல. எங்க விஜய் அண்ணனுக்கு சொல்லுங்களாம்ப்பா. எப்பா அவருக்கு எடுப்பாருப்பா ஸ்டெப்பு. எப்பா அவருக்கு சொல்லுங்கப்பா. எப்பா அண்ணா என் புள்ளைய காப்பாத்தி கொடுண்ணா. அண்ணா என் புள்ளை இறங்கிட்டானா அண்ணா. நேத்து இட்டுன்னு வந்தானா அண்ணா. அண்ணா விஜய் அண்ணா நேத்து 5:30 மணிக்கு இறங்கி 5:45 இட்டுன்னு போயிட்டானா அண்ணா. அண்ணா அண்ணா என் புள்ளைய காப்பாத்துனா. நேத்திக்கு வந்தேன்ப்பா. நேத்திக்கு வந்து என் குழந்தைங்கள சம்மர் டைம் எங்கிட்டுன்னு போல நீ வந்தேன்ப்பா. என் புள்ள ஒரு பெரிய சின்ன புள்ள கீழே வந்து அவன் பிடிச்சானப்பா. நானும் கூட நிக்கிறேனப்பா. அவனை பிடிக்க போய் இவன் பெட்டின்னு உள்ள போட்டானப்பா. எப்பா 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 ஃப்ரெண்டுங்களா கூட வந்தோம். ஃபேமிலியா தான்ப்பா வந்தோம். அவங்க அப்பா தான்ப்பா வரல. அவங்க அப்பா வந்தாருன்னா பிடிச்சிருப்பாருப்பா. எப்பா நேத்து இறங்கினான்ப்பா. என் புள்ள உன்ன கண்டுபிடிக்கலையாப்பா. அப்பா உங்களுக்கு காலில் கூட விழுறேன்ப்பா. என் புள்ளைய கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லப்பா. எப்பா என் புள்ளைய காப்பாத்துங்கப்பா. என் புள்ள எங்க நேத்து போனானப்பா. அப்பா எப்பா என் புள்ள வந்தா போறோம்பா. என் புள்ள வந்தா போறோம்பா. பெத்தவன் நானே கூட இருந்து பார்த்து விட்டுட்டேனப்பா என் புள்ளைய. எப்பா எப்பா எந்த அம்மாவுக்கு இந்த கோல்ல வரக்கூடாதாப்பா. எப்பா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் எடுங்கப்பா. என் பிள்ளைய ஏதாவது உள்ள இறங்கி பார்க்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கப்பா. எப்பா புண்ணியமா போயிடு. அப்பா எங்க விஜய் அண்ணனுக்கு சொல்லுங்களாம்ப்பா. எப்பா அவருக்கு எடுப்பாருப்பா ஸ்டெப்பு. எப்பா அவருக்கு சொல்லுங்கப்பா. எப்பா எப்பா சுதர்ஷன் ஏன்பா 11th இருந்து 12th போறான்ப்பா. சுதர்ஷன்ப்பா பேரு. ஐயா அண்ணா அண்ணா என் புள்ளைய காப்பாத்தி கொடுண்ணா. அண்ணா என் புள்ளை இறங்கிட்டானா அண்ணா. நேத்து இட்டுன்னு வந்தானா அண்ணா. அண்ணா விஜய் அண்ணா நேத்து 5:30 மணிக்கு இறங்கி 5:45 இட்டுன்னு போயிட்டானா அண்ணா. அண்ணா அண்ணா என் புள்ளைய காப்பாத்துனா. அண்ணா என் புள்ளைய கொஞ்சம் உள்ளேருந்து இறக்கி கொடுண்ணா. எனக்கு நேத்து போன பையன் நான் உன்னை எடுக்கலண்ணா என் புள்ளைய. அண்ணா என்னை காப்பாத்தி விடணா என் புள்ளைய. அண்ணா புண்ணியமா போயிடும்ண்ணா. அண்ணா எனக்கு யாரை கேட்கணும் பண்ணணும்னு தெரியலையா அண்ணா. அண்ணா அண்ணா நான் ஆவடி கோயில் பாதையில் இருக்கிறேண்ணா. அண்ணா கடல் அலையில் தான் மகனை இழந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்க அந்த நிலைமையில கூட விஜயனனுக்கு சொல்லுங்க, அவர் வந்து என் பையனை ஸ்டெப் எடுத்து காப்பாற்றுவாருன்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? உங்களுக்கு இருக்கிறது மிகப்பெரிய மூட நம்பிக்கைன்னு. தனக்கு பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டியை, ஒரு பிரபலத்தை கடவுளாவோ இல்லை ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்குறது செலிப்ரிட்டி வர்ஷிப் சின்ரோம் அப்படின்ற ஒரு வியாதியாக சொல்கிறாங்க. இதை நம்ம அந்த அம்மாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? நான் கேட்டுக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான். திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி உங்கள் மேலே கண்மூடித்தனமாக மூட நம்பிக்கையோடு இருக்க மக்களை தயவு செஞ்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப பெரிய பாவம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.